காலை வேளையிலே. அப்பா நல்ல தகப்பனே, அப்பா நாங்கள் சோத்தரிக்கிறோம் 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 அப்பா. நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனே, அப்பா வல்லமையுள்ள தேவனே, உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா மெய் தேவனே, உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். பரலோகத்துக்கு தேவனே, அப்பா நாங்கள் சோத்தரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே, அப்பா இந்த காலை வேலை சப்பா உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுத்து பார்க்குறோம். அப்பா அப்பா சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, அப்பா நாங்கள் துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். அப்பா சோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களா அப்பா. அப்பா இந்த காலை வேலை தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா இந்த காலை வேலை எசப்பா, அப்பா உம்முடைய சமூக தண்டையிலே, அப்பா உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே அப்பா வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஒரு விஷயம் எங்கள் மத்தியில் அசைவாடும். அப்பா ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பார்த்தலும் ஜெபிக்கிறோம். அப்பா நீ இரக்கமுள்ள தேவன். அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்பா நீதியின் தேவன். அப்பா இந்த காலை வேலை அப்பா நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா சோத்திரி அதிசயங்களை செய்கிற தேவன். அப்பா எங்களை ரட்சிக்கிற தேவன். அப்பா எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி. இந்த காலை வேளை உதறுகளின் பலியாகிய சோத்திர வழியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்பவேன்னு சொன்னீங்களே. அப்பா இந்த காலை வேளையிலே அப்பா நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும். இந்த காலை வேளையில நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும். அப்பா நன்மையினால் எங்கள் சரீரங்களை திருப்தியாக்கும். ஆமே நாமே நாமே நாமே. சேனைகளின் கர்த்தாவே, அப்பா சேனைகளின் கர்த்தாவே, நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர். அப்பா நீ பரிசுத்தராக இருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிற நாங்களும் பரிசுத்தவான்களாக பரிசுத்த அலங்காரத்துடனே இந்த காலை வேளை காணப்பண்ணுமே. அப்பா எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். அப்பா பரிகாரி ஆகிய கர்த்தாவே, அப்பா பெரியவரே, அப்பா துதிக்கு அப்பா பாத்திரரே, அப்பா நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா சாலோமின் ராஜாவே, அப்பா சூத்திரிக்கிறோம். ஜெயத்தை தருகிறவரே, அப்பா சதா காலங்களிலும் ராஜாவா இருக்கிறவரே, அப்பா அந்த காலை வேளை அப்பா நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர். அப்பா நாங்களும் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அப்பா சோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் அசைவாடும். நீர் யெகோவா தேவன், யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. அப்பா இந்த காலை வேளை அப்பா யெகோவா தேவனை நோக்கி நாங்கள் பாடப்போகிறோம். உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா அது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையிலே சப்பா அப்பா எத்தனையோ அப்பா குழப்பங்களோடு ஒரு வேலையை நாங்கள் வந்திருக்கலாம். இந்த வேலையை எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. இந்த வேலையை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தருவீராக. அப்பா இந்த வேலையை சப்பா நாங்கள் எங்கள் சரீரங்களை அப்பா அடக்கி உடுக்கி இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்க எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆவியானவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வெள்ளை எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்கி இயேசுவை பாடிடுவேன். தாவீது சொல்கிறது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 95 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இந்த காலை வேளை அவரை நோக்கி நாம் பாடப்போகிறோம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவோம். சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்தார், எந்த சேதமும் அணுகாமல் நம்மை காத்தார். நமக்கு சுகம் பலன் கிருபை தருகிற தேவன். இந்த காலை வேளை அந்த சிருஷ்டிகரை நாம் பாடப்போகிறோம். இந்த சிருஷ்டிகரை நாம் தொழப்போகிறோம். பஞ்ச காலத்திலும் நம்மை நேர்த்தியாய் நம் தஞ்சமான தேவன்.
அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்த தேவன். இந்த காலை வேளை எந்த நுள்ளம் புதுக்கவி ஆலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த காலை வேளை எந்த நுள்ளம் புது கவியால் பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எல்லாரும் அமர்ந்துக்கலாம். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. எந்த நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தடக்கென்று சுகபல நாளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தடக்கென்று சுகபல நாளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் ஆமென். இத்தனை கர்த்தரை கொண்டாடுவே. முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. சில வேளை சிலை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் மேன்மே திருவாயும் பொழிந்தார். ஆமென். கிருபை பொழிகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருள் கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் பஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. கரங்களை உயர்த்தி பாடுமா. இயேசுவை பாடிடுவே.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். களிப்போடு பாடுமா? ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். சென்ற காலம் நம்மை காத்த தேவனை பாடுவோமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஆசீர் பொழிகிற தேவன். ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகவலன் கொளுத்தீங்களே, நமக்கு நன்றி ஆண்டவரே. பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சில வேளை மறைக்கிறது போல இருக்கிறதா? கடும் கோபம் நீ திரும்பவும் மேல் திருவாயும் பொழிதாரே. கடும் கோபம் நீ திருவாயும் பொழிதாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை. இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பாடுவோமா? எத்தனை கிருபைகள். கொண்டாடுவோம் எத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நம்மை போஷிக்கிற தேவன் உண்டு. ஈசாக்கை போஷித்த தேவன் நம்மை போஷிப்பார். எகிப்திலே அந்த இஸ்ரவேல் குடும்பத்தை போஷித்த தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் பஞ்சமையானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் அங்கும் இங்கும் நோய்கள் அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருள் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருள் கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் எந்த உள்ளம் புது கவியாலே சத்தமாக எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளம் அவரையே நேசிக்கும். நான் நேசிக்கிறேன் அப்பா. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம்
அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, நான் இயேசுவை பாடிடுவேன். முழு பலத்தோடு பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கொண்டாடுவேன். இத்தனை கிருபை நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். ஆமென். இந்த காலை வேளை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு என்ன பண்ணாங்க? சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க. அவள் மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயங்களை, அந்த பாழாய் போன அந்த தேவ ஆலயங்களை என்ன பண்ணாங்க? மீண்டுமாக கட்டினாங்க. அப்ப பல குழப்பங்கள். இந்த ஆலயம் கட்ட முடியுமா, மீண்டுமாக கூட முடியுமா என்று சொல்லி பல எண்ணங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் அதை முடிக்க முடியுமா என்று சொல்லி என்ன பண்ணது? பல கேள்விகள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேலுக்கு வந்தது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். சகரியா 4 அந்த 6-7 அந்த வசனங்கள் நாம் பார்க்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்ப பெரிய பர்வதம் என்கிறதை எதை குறிக்கிறது? நமக்கு முன்பாக இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நம்முடைய திறமையினால என்ன பண்ணவே முடியாது, நாம் அதை ஓவர் கம் பண்ண முடியாது. ஆனா தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய பலத்தினாலே என்ன பண்ண முடியும்? நம்ம அதை ஓவர் கம் பண்ண முடியும். பெரிய பர்வதம் எம்மாத்திரம். நம்மளும் கூட சில வேலைகள் என்ன பண்றோம்? நம்முடைய ஆற்றல், நம்முடைய சக்தி, நம்முடைய பலத்தினால நம்ம மேற்கொள்ளலாம், இல்லை நம்முடைய திறமையினால நம்ம மேற்கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்றோம்? நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய அறிவினால் அல்ல, தேவனுடைய அறிவினால் என்ன பண்ண முடியும்? நம்ம மேற்கொள்ள முடியும். மனித யோசனைகள் நல்லது போல என்ன பண்ணலாம்? ஒருவேளை தோன்றலாம், வசனம் சொல்லுது, ஆனால் அது முடிவோ, மனிதனுடைய யோசனைகள் எப்பவுமே ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய கரம் இருந்தால் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய கரம் இருந்தால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த காலை வேளை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆக கிடவது. மனிதனுடைய என்னுடைய கிரியையினால் அல்ல, ஆவியானவரே உம்முடைய பலத்தினால, உம்முடைய ஆவியினாலே நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். அன்று தீர்க்கதரிசியின் மூலியமாக இந்த வசனம் அவர்களிடத்துல பேசப்பட்டது. இந்த காலை வேளை தேவன் நம்முடைய மத்தியில் பேசுகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிறோமா, என்னுடைய பலத்தினால அதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால இவைகள் நான் இது பண்ண முடியல ஆண்டவரே. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமேன். நம்முடைய பலவீனத்துல தான் அவர் வெளிப்பட முடியும். நம்முடைய பலவீனத்துல தான் அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மூலமாக வெளிப்பட முடியும். இந்த காலை வேளை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே சொல்லி நாம் பாடுவோமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும்.
கிருபையினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல, கிரியையினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல, கிருபையினால் எல்லாம் ஆகும் ஆகும் ஆகும். பலத்தினாலும் அல்ல வேறாக்கிறவும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல வேறாக்கிறவும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்லவே, பணம் அல்ல புகழ் அல்லவே, ஆற்றல் அல்ல சக்தி அல்லவே. கைகளை தட்டி உற்சாகமா இந்த காலை வேளை. அல்ல உன் அறிவினாலும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். பெருமையினால் அல்ல ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல வேறாக்கிறவும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல வேறாக்கிறவும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். யோசனைகள் ஜெயித்ததில்லையே, அவன் திட்டங்களும் பழித்ததில்லையே. மனித யோசனைகள் யோசனைகள் ஜெயித்ததில்லையே, அவன் திட்டங்களும் பழித்ததில்லையே. நான் என்ற அகம்பாவம் வெற்றி பெற்றதில்லை, ஆவியினால் எல்லாம் ஆகும். நான் என்ற அகம்பாவம் வெற்றி பெற்றதில்லை, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கரம் இருந்தால் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கரம் இருந்தால் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். நல்வழிகள் பிறக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகவாழ்வு நிலைத்திருக்கும். சுகவாழ்வு நிலைத்திருக்கும். ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். கிரியையினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல, கிரியையினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆகும் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்லது, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்லவே, ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல. நம்முடைய பணம் ஒன்றுமே இல்லை. பெருமையினால் அல்ல உன் அறிவினாலும் அல்லது, ஆவியினால் எல்லாம். தேவ ஆவியினால் எல்லாமே ஆகும். பெருமையினால் அல்ல உன் அறிவினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல ஆவியினால் எல்லாம் ஆகும். யோசனைகள் ஜெயித்ததில்லையே, அவன் திட்டங்களும் பழித்ததில்லையே. மனித யோசனைகள் எப்பவுமே ஜெயிக்காது. ஆமானுடைய திட்டங்கள் ஒருபோதும் பழிக்காது. அகம்பாவம் வெற்றி பெற்றதில்லை,
ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவ ஆவியினால், ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். அவருடைய கரம் இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். வனாந்தரம், பாலைவனம் எல்லாம் செழிப்பாக மாறும். வறண்ட வெளியிலே ஆறுகள் உண்டாக செய்ய வல்லமை உண்டு. கர்த்தருடைய கரம் இருந்தால் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கரம் இருந்தால் செய்வது எல்லாம் வாய்க்கும். நல்வழிகள் பிறக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகவாழ்வு நிலைத்திருக்கும். நல்வழிகள் நிலைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகவாழ்வு நிலைத்திருக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் ஆவியினால் எல்லாம் ஆகும். கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, கிருபையினால் எல்லாம் ஆகும், ஆகும், ஆகும். பலத்தினாலும் அல்ல. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். நம்முடைய பலத்தினாலே ஒன்றுமே ஆகாது. நம்முடைய பலத்தினால நம்ம முயற்சி செஞ்சோம்னா என்ன பண்ணிடுவோம்? நம் தோல்விகளை சந்திப்போம். ஆனால் தேவனுடைய கிருபையை நாம் நோக்கி பார்க்குற பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய ஆன்சரை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் செய்யலாமா, இதை நான் பண்ணலாமா என்று சொல்லி நான் பண்ணுகிற பொழுது என்ன பண்ணுறது? நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இல்லை. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி நமக்கில்லை. இந்த காலவேளை எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, நாங்கள் கூடும் வேலையில் நீங்கள் வாங்க என்று சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரை நோக்கி நாம் பாடப்போகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறார்? தந்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற ஆவியானவர் தாமே நம்முடனே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ள இல்லை. கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேர கலவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே மந்தை சேர ஆடுகளை போல என்ன பண்ணோம்? வழி தப்பி மனம் போன போக்கிலே நாம் சென்று கொண்டிருந்தோம். பல மார்க்கங்கள்ல இருந்து நாம் வந்திருக்கிறோம், பல பிரிவுகள்ல இருந்து நாம் வந்திருக்கிறோம், பல இடங்கள்ல இருந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம்? தேவன் மெய்ப்பன் என்கிற மந்தை கீழாக என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம தேவன் நம்ம இந்த சபையின் கீழாக என்ன பண்ணிக்கிறார்? நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். சிதறி திரிந்த நம்மளை என்ன பண்ணிக்கிறார்? தேவன் அவருடைய மந்தைக்குள்ளாக என்ன பண்ணிக்கிறார்? நம்மளை அணைத்து சேர்த்து. ஒரு சில வேளைகளில் கண்ணீர் சிந்தி நாம் என்ன பண்ணிக்கிறோம்? நான் மந்தைக்குள்ளதான் இருக்கிறேன், அதனால ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்னுடைய குரலை கேளுங்கப்பா என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? சில வேளைகளில் தனிமையின் பாதையில் நம்ம ஜெபிக்கிறோம். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த உலகத்தில் ஒருவேளை நம்முடைய பெற்றோர் நம்முடைய கண்ணீரை பார்க்காம போகலாம், நம்முடைய மனதில் இருக்கிற வாஞ்சிகளை பார்க்காம போகலாம், அல்லது நம்முடைய பார்ட்னர், கணவன் மனைவி
அவள் மத்தியில் சொல்ல முடியாத பாரங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒரு பரம தகப்பன் உண்டு, ஒரு தந்தை உண்டு. அவரிடத்தில் நாம் எல்லா காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ணலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். அவரிடத்தில் எல்லா காரியங்களை குறித்தும் நாம் ஆலோசிக்கலாம். We can discuss anything to God. அது ஒருவேளை பர்சனல் விஷயங்களா இருக்கலாம், ஒருவேளை அது பொதுவான விஷயங்களா இருக்கலாம், ஒருவேளை யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களா கூட இருக்கலாம். ஈவன் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கூட சொல்லிக்க முடியாத விஷயங்களா இருக்கலாம். தேவன் நம்முடைய குரலை கேட்க வல்லவர். அவர் அதுக்கு பதிலை தர வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தகப்பனே, எங்கள் தந்தையே, ஒரு விஷயம் நாங்கள் கூடும் இந்த இடத்துல நீங்கள் வாங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையில கேட்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கூடலாம், ஆராதிக்கலாம், வசனங்களை பேசலாம். ஆனால் அவருடைய ஆவி இந்த இடத்துல இல்லாவிட்டால் நாம் செய்கிற காரியங்களை விருதாவாய் போகும். அவர் நம்ம செய்கிற காரியத்தில் மகிமைப்படாவிட்டால் நம்ம எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கூடும் இந்த இடத்திலே நீ அசைவாடும், இந்த சபையிலே நீங்கள் அசைவாடும் அப்பா. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கதறி நிற்கிறோம். எங்கள் குரலை கேட்க வாருமையா, எங்களை ஆற்றிட வாருமையா, அபிஷேகத்தினால் ஊற்றுமையா என்று சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அந்த காலை வேளையிலே we welcome our Holy Spirit, we welcome our Jesus. Father, எங்கள் மத்தியில் வாங்க என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தை சேராடுகள் போல கதறி நாங்கள் திரிவது ஏனோ? மந்த சேராடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ? ஊற்று தண்ணீரே, ஊரும் கிணறே, வாருமையா. ஊற்று தண்ணீரே, ஊரும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. எங்கள் தகப்பனே, தந்தையே, வாரும் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, தந்தையே, வாரும் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, உம் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, உம் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே, அபிஷேகமே, ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே, அபிஷேகமே, ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே, தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் பலத்த துருகம், நங்கூரம், ஆபத்தில் கேடகமாயிருக்கிறார். உன்னதமான உயர்வின் உறவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. உன்னதமான உறவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே.
பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் கேடகமே. பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே. எல்லாரும் அப்படியே எழுந்து நிப்போமா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இந்த காலை வேளையிலே வாஞ்சையோடு கேட்க போறோம். தகப்பனே தந்தையே, நாங்கள் கூடும் வேளையிலே, இந்த வேளையிலே எங்கள் மத்தியில வாங்க, எங்கள் மத்தியில வாங்க என்று சொல்லி ஆசையாய் கேட்போமா. எங்கள் தகப்பனே தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வழி தப்பி திரிந்தோம்ப்பா, உம்மை விட்டு தூரம் போனோம். ஆனா எங்களை தேடி வந்தீங்களே, எங்களை தேடி வந்தீங்களே. அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு வழி தப்பி போன மந்தை சேராத என்னை தேடி சேர்த்து கொண்டீங்களே. மந்தை சேரா ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தை சேரா ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே ஓடும் கிணறே வாருமையா. ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீக்க வாருமையா. எங்கள் தகப்பனே கூடும் நேரத்துல வாங்கப்பா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே கூடும் நேரத்தில். அப்பா கண்ணீர் சிந்தி கதறி உம்முடைய சமூகத்துல நிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா, எங்கள் குரலை கேளுங்கப்பா. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. பலத்த துருகமே நங்கூரமே, அவன் நம் நங்கூரமாயிருக்கிற தேவன். பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே. எங்கள் தகப்பனே தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஆமென். இந்த காலை வேளை அப்பா நீ எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர்.
எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தயவுக்காம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜீவ தயாபாரனே, ஜீவ தயாபாரனே, ஏக திரித்தவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை உடையவரே, வாரும், என் உள்ளத்தில் வாரும், ஜீவ ஆவியை தாரும். சோர்வான நேரங்களிலே, தளர்வான நேரங்களிலே மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவேன். அண்ணால் அமர்ந்தாங்கல்ல, அண்ணால் அமர்ந்து கதறி ஜெபித்தாங்கல்ல, அவங்களுடைய சோர்வான அந்த சமயத்தில், ரொம்ப துக்கமான அந்த சமயத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறதை நான் பார்க்கணும். யாக்கோபு ஜெபிச்சார்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. ரொம்ப இடுக்கமான நேரம், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யாக்கோபு தன் சகோதரனால, ஐயோ சகோதரன் வந்து என்னை கொன்று போடுவானே, என் மேல அவ்வளோ கோபத்தில் இருக்கானே, என் மேல அவ்வளோ தீங்கு நான் அவனுக்கு செஞ்சிருக்கனே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவன் ஒப்புரவாகி, அப்பா ஆசீர்வதி, நீ ஆசீர்வதித்தால் ஒளிய உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன்னு கதறி அழுகிற அந்த வேலை, தேவன் சூழ்நிலைகளை மாற்றினார். தேவன் சூழ்நிலைகளை மாற்றினார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை தூற்றலாம், சதி தந்திரங்கள் நமக்கு எதிராக என்ன பண்ணலாம். ஆனா வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, மந்திரவாதம் இல்லை. நம்ம சில வேலைகள்ல அவங்க எனக்கு சூனியை வச்சுட்டாங்க, அவங்க என்ன சபிச்சுட்டாங்க. நீங்க உண்மையாக தேவனை தரிசிக்கிற ஜனமா இருந்தால், உண்மையாக தேவனை பின்பற்றுகிற ஜனமா இருந்தால் இவைகள் நம்ம மேற்கொள்ளாது. சில வேளைகளை உடைந்த நேரங்கள்ல, உள்ளத்தின் சோர்வுகளிலே, சில போராட்டங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடக்கல, என் வாழ்க்கையில சோர்வு, என் வாழ்க்கையில பினான்சியலா அது இல்லை இது இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு. தேவனை அறியாத ஜனங்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. உண்மை நான் தெரிந்து கொண்டனே, உண்மை பின்பற்றி இருக்கிறனே, ஆனா என் வாழ்க்கையில ஏண்டவர் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில வேலை இல்லை, என் வாழ்க்கையில படிப்பு இல்லை, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையாண்டவரே. தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க, தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. அவர் ஒருபோதும் நம்மை சோதனைக்கு விட்டு விடுகிற தேவன் அல்ல, அதற்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியை ஏற்படுத்துகிற தேவன். உன் திராணிக்கு மேலாக அவர் உன்னை சோதிப்பதில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. உடைந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமருங்க, உடைந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அமருங்க. தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். அவர் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். நாம நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் தேவன் அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வைப்பார். யோசேப்பு நினைச்சிருக்க மாட்டாரு நான் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருப்பேன்னு. தாவீது நினைச்சிருக்க மாட்டாரு நான் ராஜாவாய் மாறப்போகிறேன்னு சொல்லி. சாமுவேல் கூட நினைச்சிருக்க மாட்டான் நான் பெரிய தீர்க்கதரிசி ஆவன். ஆனா தேவன் நடத்துகிற வழிகள் அது ஆச்சரியமானவை. கொஞ்சம் கூட நம்ம ஒரு இடத்துக்கு செல்கிறோம்னு சொன்னா இந்த வழியில தான் போகணும், இந்த வழியில போனாதான் அந்த இடத்துக்கு அடைய முடியும்னு சொல்லி நம்முடைய யோசனைகளை வைத்து நாம திங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா அவன் நடத்துகிற வழிகள் எப்படி தெரியுமா இருக்கும்? வனாந்தரமா தான் இருக்கும். அந்த கானானுக்கு செல்லுகிற இடம் வனாந்தரமா தான் இருக்கும். செல்லுகிற பாதை கடினமாக தான் இருக்கும். செல்லுகிற இடமெல்லாம் காணானா இருக்காது, அந்த டெஸ்டினேஷன் தான் காணானா இருக்கும். இந்த காலை வேளையில தேவன் சொல்கிற காரியம் அதே ஒன்றுதான். உடைந்த நேரங்கள் அவருடைய சமூகத்தில் அமருங்க. கடந்த நாட்கள்ல சில ஒரு தேவ மனிதனுடைய செய்தியை கேட்டுக்கொண்ட பொழுது ரொம்ப என்னுடைய மனதை பாதித்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நம்ம எவ்வளவாய் அமர்கிறோம். இந்த உலகத்துல நம்ம செல்லுகிற இடமெல்லாம் நம்முடைய காதில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வெளியில போனோம்னா டிராஃபிக் சத்தம், வீட்டில் இருந்தோம்னா குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொரு பேசுகிற சத்தம், வீட்டை விட்டு வெளில போறோமா சண்டை சச்சரவுகள்,
காரில் ட்ராவல் பண்ணுறோமா, அங்கேயே என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டை போட்டுவிட்டு என்ன பண்ணுறோம், நாம் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம அமைதியாக உட்காந்து எந்த வார்த்தையும் பேசாமல் உட்காந்துருக்கவே மாட்டோம். Be still and know who the God is. நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை பாருங்க. அமர்ந்துருங்க, ஸ்டில் அமர்ந்துருங்க. சில வேளைகள் நாம் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றோம், நம்முடைய வார்த்தைகள் மட்டும்தான் திரும்ப திரும்ப, ஆண்டவரே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நல்லது. ஆனா சில வேளைகள் அமர்ந்திருந்து அவர் சொல்றதையும் நாம கேட்கணும். அவர் சொல்றதையும் நாம கேட்கணும். நம்முடைய காதுகளை திறந்து, ஆண்டவரே நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருங்க. அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எதுவுமே பேசலனாலும் பரவாயில்ல, சில வேளைகள் அமைதியா இருங்க. அவர் ஒருபோதும் தம் இடத்துல வருகிறவரை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. யோசிச்சு பாருங்களேன், யாருமே அவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்க மாட்டேன் அல்லது நான் இவன் மத்தியில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. சில தெய்வங்கள் உண்டு, அவர்கள் கைகள் இருந்தும் தொடாது, வாய்கள் இருந்தும் பேசாது, செவிகள் இருந்தும் கேட்காது. ஆனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். சில வேளைகள் நாம் பண்ண வேண்டியது ஒன்று, இன்னைக்கு நம்ம கற்றுக்க கொள்கிற வேறு கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமர்ந்திருந்து சில வேளைகளை தேவன் நீங்க பேசுங்கப்பா இப்படி சொல்லி அமர்ந்துருங்க. சில வேளைகள் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் சபையிலே, நம்ம வேகமாக பாடலை பாடி அபிஷேகம் பெறணும்னு சொல்லி வேகமாக கைகளை தட்டி அசைத்து பாடுகிறோம், நல்லது. ஆனா சில வேளைகள்ல தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு, யாரும் இல்லாத நேரத்திலே வனாந்தரத்துல போய் தனித்திருந்தார். நிறைய இடங்களை நாம் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். சீசர்களை விட்டு பிரிந்து போய் என்ன பண்றாரு, அமர்ந்து ஜெபித்து. இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில கத்துக்கொள்ள, இன்னைக்கு நாம் கத்துக்கொள்கிற விஷயம் தான், அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் உட்காரணும். அவர் நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். சோர்வான நேரங்களிலே, நம்முடைய பலவீனமான நேரங்களிலே அவர் நம்மை காண்கிற தேவன். இன்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள விஷயம் தான். நாம கூட பாடும் ஒரு பாடலை பாடி, ஜீவத்தை யாவரனே, ஏகத்திரித்துவனே, மேகமலானே, துங்கமை தெய்வமே, வாரும் என் உள்ளத்தில் வாங்க. ஜீவத்தையாபரணே, ஏகத்திரித்துவனே, மேகமனாலனே, துங்கமை தேவனே. சொல்லுங்க. ஜீவத்தையாபரணே, ஏகத்திரித்துவனே, மேகமனாலனே, துங்கமை தேவனே. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். சோர்வான
சமயங்களில் தளர்வான நேரங்களில் மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவேன். சோர்வான சமயங்களில் தளர்வான நேரங்களில் மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவேன். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். அப்படியே முழங்கால் படிடுமா? மனிதர்கள் நம்மை தூற்றுகிறார்கள். சாத்தானின் சதி தந்திரங்கள் சகித்திட்டு எனக்கு பலன் தாங்கப்பா. அந்த காலை வெள்ளை எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. தூற்றிடும் மனிதர்களின் சாத்தானின் தந்திரங்கள் சகிட பலன் தாரும். பொறுத்திட கிருபை செய்யோ. தூற்றிடும் மனிதர்களின் சாத்தானின் தந்திரங்கள் சகித்திட பலன் தாரும். பொறுத்திட கிருபை செய்யோ. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். சாவின் துக்கங்களில் மரணத்தின் பள்ளங்களில் இருந்தீரானா எந்த ஆபத்தும் வந்திடுமோ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி. தேவரி என்னோடு கூட இருக்கீங்க. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். உடைந்த நேரங்களில் வாங்கப்பா. என் உள்ளத்தின் சோர்வுகளிலே உடைய சமூகத்தில் அமர்ந்திருவேன். ஆற்றிடும் என் பாதம் தேற்றிட வாங்கப்பா. உடைந்த நேரங்களில் உள்ளத்தின் சோர்வுகளில் ஆற்றிடும் என் பாதமே தேற்றிட. உடைந்த நேரங்களில் உள்ளத்தின் சோர்வுகளில் ஆற்றிடும் பாதமே தேற்றிட வாருமையா. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். ஜீவத்தை அவரணே ஏகத்தீர்த்துவனே ஏகமனாலனே துங்கமே தேவனே. ஜீவத்தை அவரணே ஏகத்தீர்த்துவனே ஏகமனாலனே துங்கமே தெய்வமே. வாரும் வாரும்
அப்படியே இருதயத்தில் கைகளை வைத்து வானத்தை நோக்கி ஒரு கைகளை வைத்து, அப்பா என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்க. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். சோர்வான சமயங்களில், தளர்வான நேரங்கள் பாதம் அமர்ந்திடுவேன்ப்பா. மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடு. அண்ணாலை போல் அமருவோமா? சோர்வான சமயங்களில், தளர்வான நேரங்களில், மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவேன். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் உடைந்த நேரங்களில், என் உள்ளத்தின் சோர்வுகளில் ஆற்றிடும் என் பாதமே தேற்றிட வாருமையா. உடைந்த நேரங்களில், எத்தனையோ உடைக்கப்பட்ட நேரங்கள், சோர்வுகள், தேற்றிட வாருமையா. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். தோற்றிடும் மனிதர்களின் சாத்தானின் தந்திரங்கள், எத்தனை தந்திரங்கள் பார்த்தீங்களா? சகித்திட பலன் தாரும், பொறுத்திட கிருபை செய்யோ. தூற்றிடும் அப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். 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 பா, எங்கள் இருதயத்தில் வாங்கப்பா, எங்கள் இருதயத்தில் வாங்கப்பா. இந்த காலை வேளையில் சில வேளைகளில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, தேவனே அவரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே.